ஹலோ மக்களே, கார்த்திகை இதில் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி சரியான ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னே சொல்லலாம். நம்ம கார்த்தியும் ரேவதியும் சீக்கிரமாக ஒன்று சேர போகிறாங்க. அதே சமயத்தில் சாமுண்டேஸ்வரி சந்திரகலாவை ஏமாற்றி இந்த வாட்டி கார்த்தி தாராளமான சம்பவம் பண்ண போகிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம கார்த்தியும் எப்படியாவது ரேவதியை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வரும்போது சந்திரகலா சாமுண்டேஸ்வரி கார்த்தியை பார்த்த உடனே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கார்த்தியை பார்த்து கண்டிப்பாக ரேவதியை தடுத்து நிறுத்துறதுக்காக நீங்கள் வருவேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீயும் ரேவதியும் என்னைக்கா இருந்தாலும் ஒன்று சேரவே முடியாது பாரு. ரேவதி உன் கண் காணாத இடத்துக்கு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்திகிட்ட சொல்லும்போது கார்த்தி அப்படியே உடஞ்சி போயிடுறாங்க. என்னடா ரேவதியை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி சொல்லிட்டு அப்படியே சந்திரகலா சாமுண்டேஸ்வரி கிட்டே எதிர்த்து நிற்கிறாங்க. நீங்கள் எல்லாம் பண்ணது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. உங்களை ரேவதி எவ்வளோ நம்பினா அவள் ரிட்டர்ன் டிக்கெட்டு சரியாக போடாமல் நீங்கள் அவளை அனுப்பி விடுறீங்கல்ல, இதெல்லாம் நான் சும்மாவே விட போகிறதில்ல அப்படி சொல்லும்போது சாமுண்டேஸ்வரியும் என்ன நடந்தாலுமே என் பொண்ணை உங்ககிட்ட சேரவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை எதிர்த்து நிற்கிறாங்க. கார்த்திக்கு அந்த ஏர்போர்ட்டை விட்டு போகிறதுக்கு மனசே வரலை. அப்படியே கார்த்தி தன்னந்தனியாக அந்த சேரில் உட்காந்து அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது ரேவதியை தடுத்து நிறுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம கார்த்திக்கு ஒரு ஐடியா வருது. இப்போவே மயில் வாகனத்திட்ட சொல்லிட வேண்டியதான்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி மயில் வாகனத்திட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சகல என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ரேவதி ஃப்ளைட் ஏறி போயிட்டா அப்படி சொல்லும்போது மயில் வாகனம் அப்படியே அதிர்ச்சியாகி என்ன சகல சொல்கிறீங்க, எப்படி ரேவதி போனால் இப்படி ரிட்டர்ன் டிக்கெட் வேற இருக்காதே, ரேவதி இனி மறுபடியும் இப்படி இங்கே வருவா, அந்த அத்தை இப்படி ஒரு சூழ்ச்சி வேலை பண்ணது ரேவதிக்கு தெரிஞ்சிருந்தா அவள் கிளம்பியிருக்கவே மாட்டா, இப்போ என்ன சகல பண்ணுறது அப்படி கேட்கும்போது நம்ம கார்த்தியும் நான் சொல்கிற மாதிரியே ஒரு வேலையே செய்யுங்க, அந்த ஏர்போர்ட்டுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஃப்ளைட்டில் உள்ள ஒரு சம்பவத்தை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி மயில் வாகனத்தில் சொல்லும்போது நீயும் ரேவதியும் ஒன்று சேரணும்னா எதுனாலும் நான் செய்வேன்ப்பான்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனமும் அந்த செயலை செய்கிறதுக்காக தயாராகிறாங்க. அதே சமயத்தில் ஃப்ளைட்டில் போன நம்ம ரேவதிக்கு மனசே கேட்கல. நடந்தது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம போகும்போதெல்லாம் ஒரு தடங்கள் வந்துட்டே இருந்து இதில் வேற கார்த்தி மாமா கடைசி நேரத்தில் வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஏக்கத்தோடயே இருந்தோம். கார்த்தி மாமாவை பார்க்கணும் போல இருக்கே, கடவுளை இப்போ என்ன செய்கிறது, ஃப்ளைட்டில் வேற நான் ஏறிட்டேன், இன்னும் ஒரு 4-5 நாள் தானே, எப்படியாவது சீக்கிரமாக வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதிக்கு ஒரு குழப்பத்தோடயே அந்த ஃப்ளைட்டில் இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக ஃப்ளைட்டில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இந்த மாதிரி ஃப்ளைட்டில் ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால எல்லாருமே இப்போ ஃப்ளைட்டு கொஞ்ச நேரத்தில் தரை இறங்க போகுது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்ட உடனே நம்ம ரேவதிக்கு இன்னும் கொஞ்சம் பதட்டம் ஆகிடுது. எதுக்காக இப்படி சொல்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. கார்த்தி மாமாவை எப்படியாவது சந்திக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம கார்த்தியும் ஏர்போர்ட்டில் இருக்கும்போது தான் அங்கேயும் ஒரு தகவல் வருது, கனடாவுக்கு போக வேண்டிய ஃப்ளைட் தரை இறங்குதுன்னு. அதை கேட்டோன்னே தான் நம்ம கார்த்திக்கு சந்தோஷம் ஆகிடுது. அதே மாதிரி அந்த ஃப்ளைட்டும் தரை இறங்குது. அந்த சமயத்தில் அதிகாரிகள் எல்லாருமே ஃபாஸ்ட்டாக அந்த ஃப்ளைட்டை நோக்கி போகிறாங்க. ஃப்ளைட்டில் ஒரு சம்பவம் ஏதோ நடந்துட்டு அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம மயில் வாகனம் சொன்னனால அங்கே ஃப்ளைட்டை நிறுத்திடுறாங்க. அதே சமயத்தில் ரேவதியும் ஒரு குழப்பத்தோட கீழே இறங்கி வரும்போது கார்த்தி மாமாவை பார்த்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கரெக்டாக கார்த்தி அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம ரேவதி அவங்கள பார்த்தோன்னே நம்ம ரேவதிக்கு சந்தோஷம் ஆகிடுதா. அப்படியே கார்த்தியை பார்த்து கார்த்தி மாமா நீங்கள் இங்கே வருவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் என்ன இங்கே அப்படின்னு கேட்கும்போது நம்ம கார்த்தியை சரி ரேவதி எதுக்குமே கவலைப்படாத வா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ரேவதியும் அப்படி நம்ம கார்த்தி ஹக் பண்ணி என்ன மாமா நான் ரொம்பவே பயந்துட்டேன், உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு சந்தேகம் வந்துட்டு அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் இல்லை ரேவதி ஒரு நாளுமே உனக்கு ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன், அதோட இல்லாமல் நம்ம 2 பேரும் இனிமேல் பிரியதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் இந்த மாதிரி விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் ரேவதியை சமாதானப்படுத்துகிறாங்க. ரேவதியும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், ஆனால் ஃபோனும் கிடைக்கல. அதே சமயத்தில் நான் என்னோடய சித்தியும் அம்மாவும் பக்கத்துலேயே இருந்தனால என்கிட்ட எதுவுமே பேசவே முடியலை அப்படி சொல்லிட்டு நம்ம ரேவதி கார்த்திகிட்ட சொல்லும்போது எல்லாத்துக்குமே காரணம் உன்னோட சித்தி தான், உன்னோட சித்தியும் அம்மாவும் சேர்ந்து என்னெல்லாம் ஃப்ராடு வேலை செய்தாங்க தெரியுமா, நீ போனல அதுக்குள்ளே டிக்கெட் எல்லாம் கரெக்டாக தான் போட்டு தந்திருக்காங்க, ஆனால் அங்கேருந்து வரக்கூடிய டிக்கெட் எல்லாமே டூப்ளிகேட் டிக்கெட்டாக தான் இருந்து அதெல்லாம் நீ கவனிச்சு அப்படி சொல்லும்போது நம்ம ரேவதியை அப்போ தான் எல்லாத்தையுமே
எடுத்து பார்க்குறாங்க. அத பார்த்து அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா, சித்தி எல்லாம் இப்படி செய்வாங்கன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கார்த்தியும் சரி இப்போ பதட்டப்படாத, இப்போ தான் நான் வந்துட்டேன்ல, வா நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படி சொல்லும்போது, நம்ம ரேவதி இப்போதைக்கெல்லாம் அம்மா வீட்டுக்கு நான் போகவே இல்லை, நான் உங்கள் கூடயே இருந்துட்டேன் மாமா, உங்கள் கூடயே வரேன். இப்போ மட்டும் நான் அங்கே போனேன்னா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணி உங்களையும் என்னையும் பிரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு பயமாக இருக்கு மாமா அப்படி சொல்லும்போது, நம்ம கார்த்தியும் சரி இப்போதைக்கு என்னோட வீட்டுக்கே வா, அதுக்கப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் சந்திரகலாவும் சாமுண்டேஷும் சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்பாடா, ரேவதியை நம்ம வழி அனுப்பியாச்சு. எனக்கு கூடிய சீக்கிரமாக கொஞ்சம் மாதத்துக்கு ரேவதியும் அந்த கார்த்தியை சந்திக்கவே முடியாது, ரேவதி கனடாவில் தான் இருக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. சாமுண்டேஸ்வரி ஸ்னேகா கிட்ட வந்து ரேவதி வந்து ஃப்ளைட் ஏறியாச்சு, எப்படியும் நாளைக்குள்ளே அங்கே ரீச் ஆயிடுவா, நீ அவளை பத்திரமா பார்த்துக்கோ, கொஞ்சம் மாதத்துக்கு இந்த இடத்துக்கு வர விடாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரியும் நம்ம ரேவதியை பற்றி ஸ்னேகா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸ்னேகாவை நீ எதுக்குமே கவலைப்படாத சாமுண்டேஸ்வரி, உன்னோட பொண்ணை வந்து நான் பத்திரமா பார்த்துருவேன் சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் சந்திரகலாவும் சிவனாண்டி கிட்ட நீங்கள் வந்து நல்லபடியாக உதவி செய்துட்டீங்க, கடைசி நேரத்தில் அந்த கார்த்தி வரத்தவறு ஒரு செயல் பண்ணனால தான் அவனுக்கு இவ்வளோ லேட் ஆச்சு, அவன் மட்டும் சீக்கிரமாக வந்திருந்தான்னு வச்சிங்களா ஏர்போர்ட்லேயே ரேவதியை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பான், நல்ல வேளை எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி இன்றைக்கி தான் நடந்திருக்கு அப்படின்னு சந்திரகலாவும் சிவனாண்டி கிட்ட சொல்லி சந்தோஷப்படும் போது, சிவனாண்டியும் சரி சந்திரா, இனிமே அந்த கார்த்தியோட தொந்தரவும் இருக்காது, ரேவதி அந்த வீட்டில் இல்லை, உன்னோட அக்காவை வந்து பழி வாங்குறது ரொம்பவே ஈஸி ஆகிட்டு, அதோட இல்லாமல் இந்த கும்பாபிஷேகத்துக்கு உன்னோட அக்கா கறி அந்த ராஜராஜனை கண்டிப்பாக வந்து விடாமல் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா கிட்ட சிவனாண்டியும் ஒரு பிளானை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் நம்ம மயில் வாகனமும் டென்ஷனில் இருக்காங்க. சகல வந்து ரேவதியை பார்த்துருப்பாளோ என்னன்னு சொல்லிட்டு மயில் வாகனம் அப்படி கார்த்திகிட்ட கேட்கும்போது, கார்த்தியும் உங்களால தான் இதெல்லாம் நடந்துச்சு, நல்ல வேளை ரேவதி வந்து மறுபடியும் திருப்பி வந்துட்டா, எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் மட்டும் அந்த தகவலை வந்து ஏர்போர்ட்டில் சொல்லலைன்னா இப்படியெல்லாம் நடந்திருக்காது அப்படி சொல்லும்போது, மயில் வாகனமும் சரி எதை பற்றியும் கவலைப்படாத சகலை, இப்போ தான் வந்து ரேவதியும் நீயும் ஒன்று செஞ்சிட்டிங்களா, அது வரைக்கும் நல்லது, இங்கே வந்து அத்தை வந்து ரேவதியை அங்கே கனடாக்கு அனுப்பியாச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் ரேவதி எப்படியும் வீட்டுக்கு வந்தானா பெரிய பிரச்சனை தான் பண்ணுவாங்க போல அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில் வாகனம் இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கார்த்திகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம கார்த்தி ரேவதி கிட்ட, ரேவதி இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் உங்கள் அம்மாவுக்கே தெரிஞ்சிடும், உங்கள் அம்மா எப்படியுமே ஸ்னேகா அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்க போகிறாங்க, அங்கே வந்து என்னோட பொண்ணு வந்தாலான்னு, அப்போ அந்த சமயத்தில் அவங்க வரல அப்படின்னு தெரிஞ்சிட்டுனா பெரிய பிரச்சனை ஆகிடப்போகுது அப்படி சொல்லும்போது, நம்ம ரேவதியும் இல்லை மாமா, இதுக்கு மேலே அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, நான் இங்கே உங்கள் கூட இருந்துருன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கார்த்தியும் ஏற்கனவே நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல ரேவதி, இந்த கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் மட்டும் நீ அங்கே இருந்தால் அப்புறம் அதுக்கப்புறமா ஃபுல்லாக நம்ம இங்கே வீட்டில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை சமாதானப்படுத்துகிறாங்க. சாமுண்டேஸ்வரி சந்திரகலாவும் ரேவதி போயிட்டு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருக்கும்போது கரெக்டாக ரேவதியை பார்த்துடுறாங்க. அதை பார்த்து சந்திரகலா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்னடா இவளை இப்போ தானே நம்ம ஏர்போர்ட்டில் வழி அனுப்பிட்டு வந்தோம், அவளை அனுப்புறதுக்காக நம்ம எவ்வளோ பாடுபட்டோம், இப்போ என்ன ஒரு நிமிஷத்தில் இங்கே வந்து இருக்காளே அப்படின்னு கேட்கும்போது, சாமுண்டேஸ்வரி ரேவதி கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன ரேவதி இங்கே நடக்குது, எதுக்காக இப்போ திருப்பி இங்கே வந்திருக்க அப்படி கேட்கும்போது, இல்லைம்மா ஃப்ளைட் கேன்சல் ஆகிட்டு எல்லாருமே இங்கே வந்துட்டு அப்படி கேட்கும்போது, இதை கேட்ட சாமுண்டேஸ்வரி அப்படியே அழிச்சே நிற்கிறாங்க. அது எப்படி, நம்ம இப்போ தானே ரேவதியை ஃப்ளைட் ஏற்றி விட்டுட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்தோம், அதுக்குள்ளே ஃப்ளைட் எப்படி கேன்சல் ஆகிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகப்பட்டிருக்கும் போது, சந்திரகலாவும் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கிட்ட எல்லாத்துக்குமே காரணம் அந்த கார்த்தியாக தான் இருக்கும், இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து தான் ஏதாவது பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் நம்ம ரேவதியை வெளுத்தெடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ரேவதி சந்திரகலாவை எதிர்த்து சரியான மாஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். கூடிய சீக்கிரமாக நம்ம ரேவதி கார்த்தியோட வீட்டிலே வர போகிறாங்கன்னே சொல்லலாம்.